வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம இந்த பதிவுல கருட பஞ்சமியை பத்தி ஒரு சிறப்பு பதிவை பார்க்க போறோம். கருட பஞ்சமி தினம் எப்ப வருது, அன்றைய தினத்துல நீங்க செய்ய வேண்டிய அந்த சிறப்பு வழிபாடுகளை பற்றி நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். கருட பஞ்சமி ஆடி மாதத்துல வரக்கூடிய அந்த பஞ்சமி திதியில வரக்கூடிய ஒரு தினம் தான் இந்த கருட பஞ்சமி. இந்த கருட பஞ்சமிக்கு முதல் நாள் அந்த நாக சதுர்த்தி தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆடி மாதத்துல எல்லா தினங்களுமே ஒரு சிறப்பு வாய்ந்த தினங்கள். இந்த தினத்துலதான் நம்ம தெய்வ வழிபாடு பண்ணணும், இந்த தினத்துல வழிபாடு பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு வரைமுறையே கிடையாது. எல்லா தினத்திலையும் நம்ம இந்த ஆடி மாதத்துல தெய்வங்களை நினைச்சு வழிபாடு பண்ணும் போது அதற்கு உண்டான ஒரு பலன்களை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஆடி மாதம் வடிவமைக்கப்பட்டது. இந்த ஆடி மாதத்துல இந்த ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி அந்த கருட பஞ்சமி தினம் வருகின்றது. அந்த 9ஆம் தேதி வருகின்ற அந்த கருட பஞ்சமி தினத்தன்று நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது எதனால இப்படி இந்த ஒரு தினத்தை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சந்திரனாகப்பட்டவர் காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துல கேதுவோட சஞ்சரிக்கிறார். கேதுவோட சஞ்சரிக்கும் போது அந்த சர்ப்ப தோஷ நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு தினமாக தான் இந்த கருட பஞ்சமி தினம் இருக்க போகுது. இந்த கருட பஞ்சமியில பாத்தீங்கன்னா எல்லாருடைய ஜாதகத்திலையும் முக்காவாசி பேர், அதாவது ஒவ்வொரு ராசியிலையுமே பாத்தீங்கன்னா 50% மேலாக எல்லாருக்குமே அந்த கால சர்ப்ப தோஷம் இருக்கு. கால சர்ப்ப தோஷம், அடுத்து சர்ப்ப தோஷம், அடுத்து குடும்ப தோஷம், அடுத்து பாத்தீங்கன்னா மாத்ரு தோஷம், இந்த மாதிரியான நிறைய தோஷங்கள் இருக்கக்கூடிய ஜாதகர் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல இந்த சர்ப்ப தோஷம்ன்றது மிக அதிகமான ஒரு முறையில நமக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ராகு திசை வந்துருச்சோ இல்ல கேது திசை வந்துருச்சோ எல்லோருக்குமே ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு பயம் இருக்கும். அந்த சனி திசை வர்றது கூட, 7.5 சனி கூட யாருக்குமே அந்த அளவுக்கு ஒரு இது இருக்காது. இந்த மாதிரியான ஒரு ராகு திசையோ கேது திசை வரும்போதுதான் நமக்கு அடுத்தடுத்து என்ன பிரச்சனைகள் நடக்க போகுதோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு அந்த ராகு திசையில பாத்தீங்கன்னா அதிகமான ஒரு விபத்துக்கள் நடக்கும். ராகு திசை ஆரம்பிச்சிருச்சுனாலே அந்த ராகு திசை ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஜாதகருக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்யறதுக்கோ இல்ல விபத்துக்கள் ஏற்படுவதற்கோ அந்த காலகட்டம் முழுமையா அது ஒரு நேரமா இருக்கும். எப்போதுமே நம்ம அந்த இடத்துல மிக ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய நேரம். அதே சமயத்துல அந்த ஜோதிட ரீதியாக ராகு திசை வந்துட்டாலே நீ பெரிய ஒரு ஆளாக தான் ஆகப்புறம். ஊர்ல மதிப்பும் மரியாதையும் அதிகமாக கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை, கேதுவை போல் கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்லும். ராகு பாத்தீங்கன்னா ஆசையை நிறைய தூண்டும். எந்த அளவிற்கு ஆசையை தூண்டுதோ அந்த அளவிற்கு உங்களுக்கு அந்த ஜாதகருக்கு நிறைய ஒரு கர்மாக்களை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமா ஆயிடும். ராகு திசை வந்துருச்சுன்னா உங்களுடைய ஆசைகள் அளவுக்கு அதிகமாக இருக்கும். நான் பெரிய வீடு கட்டணும், அந்த ஒரு பெரிய மாளிகை, இந்த சொசைட்டில நான் இருக்கக்கூடிய இடத்துல என்ன அளவுக்கு அந்த வீடு இருக்கக்கூடாது, இந்த வீடு அளவிற்கு வேற எந்த வீடுமே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய மதிப்பும் மரியாதையும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உசந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா மீடியாக்கள்ல சினி ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த ராகு திசை தான் சப்போர்ட் பண்ணும். ராகு அவங்களுக்கு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அந்த தசாபுத்தி நடத்தும் போதுதான் அவர்களுடைய பேரும் புகழும் வெளியில வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். அதே சமயத்துல கேது திசை வந்துருச்சுன்னா போதும், ஒரு முழுமையான ஒரு சன்னியாசியாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். அதாவது குடும்பத்துல ஒரு பற்றே இருக்காது. எந்நேரமும் பாத்தீங்கன்னா தெய்வ வழிபாடு அப்படிதான் இருப்பாங்க. இந்த கேது திசை இருக்கிறவங்களுக்கு அந்த தெய்வ வழிபாட்டின் மீது அதிகமான ஒரு நம்பிக்கை இருக்கும். எப்போ தெய்வம் மீது நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, அந்த கேது திசை ஆரம்பிச்ச உடனேல இருந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு அந்த ஜாதகருக்கு அந்த தெய்வத்தின் மீது நம்பிக்கை வர ஆரம்பிச்சிடும். அதே சமயத்துல
எந்த வேலையா இருந்தாலும் சரி, எவ்வளவு லட்சம் வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு வேலையா இருந்தாலும் சரி, அதை உதறி தள்ளித்து நிமிஷமாக அதுல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு தசாபுத்தியும் இந்த கேது தசைதான். அதாவது எவ்வளவோ கோடி சம்பாதிச்சவங்க இந்த கேது திசை வந்த உடனே பாத்தீங்கன்னா அப்படியே அந்த தொழில அப்படியே விட்டுருவாங்க, இல்ல அந்த வேலையை அப்படியே விட்டுருவாங்க. அடுத்தடுத்து கோயில் குளம்னு இப்படி போகக்கூடிய ஒரு நேரத்துக்கு வந்துருவாங்க. இதனால அவர்களுடைய வாழ்க்கை மிக பெரிய அளவுல பாதிக்கப்படும். ஏன்னா அந்த கேதுன்றது வந்து ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். எந்த ஒரு ஜாதகத்துக்கு கேது ரொம்ப வலுவா இருக்கோ அவர்களுக்கு மிக அதிக அளவுல ஆன்மீக வழிபாடு, தெய்வ வழிபாடு, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு குருமார்களா ஆகக்கூடிய ஒரு நேரம் கூட வந்துடும். அந்த அளவிற்கு அந்த ஆன்மீகத்துல மிக அதிக நாட்டம் இருக்கிறவர்களாக இருப்பாங்க. கேது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு தவறு, ஏதோ ஒரு முன்னோர்கள் சாபம் இருக்கு அப்படின்னா 4 தலைமுறை தாண்டி அந்த கேது திசை வரும்போது அந்த ஜாதகருக்கு கண்டிப்பா அதற்குண்டான தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். கேதுன்றது ஒரு ஜட்ஜு மாதிரி. நீங்க அந்த கோர்ட்ல ஆஜர் ஆகிதான் ஆகணும். அந்த கோர்ட் கொடுக்கக்கூடிய அந்த தீர்ப்பை நீங்க ஏத்துக்கிட்டுதான் ஆகணும். அதுல இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. அந்த அளவிற்கு அந்த கேது திசையாகப்பட்டது, கேது புத்தியாகப்பட்டது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். சில பேருக்கு அது பிரச்சனையா இருந்தாலும் அது முடியக்கூடிய தருணம் மிக அதிக அளவுல ஒரு இன்பத்தையும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையும் கொடுக்கக்கூடிய. இப்பதான் நீங்க புரிஞ்சுப்பீங்க, அந்த கேது திசை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் எல்லாமே நமக்கு நன்மையில தான் முடிஞ்சிருக்கு அப்படின்ற அளவிற்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வாழ்க்கையில அந்த கேது திசை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். இந்த மாதிரியா அந்த சர்ப்ப தோஷங்களுடைய தாக்கம் வந்து ஒரு ஜாதகருக்கு முழுமையான ஒரு விதத்துல கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த தோஷத்துல இருந்தெல்லாம் நிவர்த்தி அடைவதற்கு, இப்ப ராகு திசை வருது, ராகுவோட தோஷம் இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு அறுவை சிகிச்சையோ, ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கோ, அடுத்து கடன் பிரச்சனை வருவதற்கோ இருக்கு. கேது திசையோ இல்ல கேதுவோடைய இது வலிமையா இருக்கு ஜாதகத்துல அப்படின்னா கடன் பிரச்சனைகள், அடுத்து பாத்தீங்கன்னா போலீஸ் கேஸ், வம்பு வழக்கு, இந்த மாதிரியான சிறை தண்டனை அனுபவிக்கிறதுக்கு இந்த மாதிரியாலாம் ஒரு செயல்கள் அங்க இருந்திருக்கும். இதெல்லாம் நிவர்த்தி அடைவதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம காளஹஸ்திக்கு போய் வழிபாடு பண்றது, திருப்பாம்புரம் போய் வழிபாடு பண்றது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டே வரலாம். இதை செய்ய முடியாதவங்க இந்த மாதிரியான ஆடி மாதத்துல வரக்கூடிய அந்த கருட பஞ்சமி தினத்தன்று நீங்க நாகரை வழிபாடு பண்ணினீங்கன்னாலே போரும். உங்களுக்கு உண்டான அந்த தோஷங்கள் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கருட பஞ்சமி தினம் இருக்க போகுது. இந்த கருட பஞ்சமி தினத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கதையே இருக்கும். நான் சிம்பிளா ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது அந்த காலத்துல வந்து இந்த கருட பஞ்சமி எப்படி தோன்றுச்சு அப்படின்றத ஒரு கதையா சொல்லுவாங்க. ஒரு ஊர்ல வந்து ஒரு அண்ணன், ஒரு 4 அண்ணன்கள் இருப்பாங்க. அங்க ஒரு தங்கை இருப்பா. அவதான் சமைச்சு எடுத்துட்டு போறா. இதுக்கு இந்த கதையை சொல்லி பூஜை செய்கின்ற ஒரு வழக்கமே இருக்குது. அந்த பூஜை செஞ்சு முடிச்சு அங்க இந்த கையில ஒரு இதெல்லாம் தோரம்லாம் கட்டுவாங்க. அதெல்லாம் இருக்கு. அது ஒரு பக்கம் ஒரு மரபாகவே வழிபாடு பண்ணிட்டு வராங்க. அந்த கதையினுடைய இது பாத்தீங்கன்னா சாராம்சம் பாத்தீங்கன்னா ஒரு அண்ணன் தங்கை இருக்கக்கூடிய இடத்துல அவங்க காட்டுக்கு போய் வேலை செய்யறாங்க. வேலை செய்யும் போது இவங்க உணவு எடுத்துட்டு போறாங்க. அந்த பெண்ணாகப்பட்டவள் உணவு எடுத்துட்டு போறா. தன்னுடைய அண்ணன்களுக்காக எடுத்துட்டு போகும்போது மேல இருந்து பாம்பு விஷத்தை கக்கிருது. கக்கும் போது அந்த கருடன் பிடிச்சிட்டு போகிட்டு இருக்கக்கூடிய அந்த பாம்பாகப்பட்டது அந்த விஷத்தை அந்த உணவுல கக்கவும் அந்த உணவாகப்பட்டது விஷமா மாறிடுது. இதை தெரியாம அந்த பெண் வந்து அந்த அண்ணன்களுக்கு எல்லோருக்குமே அந்த உணவை பரிமாறுறா. இதை சாப்பிட்டு முடிச்சவங்க எல்லோருமே பாத்தீங்கன்னா மயக்க நிலையில அடைஞ்சிடுறாங்க. ஒரு இறந்து போகக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க. இதை என்ன செய்யறதுன்னு தெரியாம, அந்த காலத்துல வந்து எந்த ஒரு மருத்துவமோ எதுவுமே கிடையாது இல்லையா. அதனால ஒரு தெய்வத்தை நினைச்சு, அந்த பார்வதியை நினைச்சு, பார்வதி பரமேஸ்வரனை நினைச்சு அந்த பெண்ணாகப்பட்டவள் மிக கடுமையா தவம் இருக்கிறா. நான் என்ன தப்பு செஞ்சேன், எனக்கு ஏன் இவ்வளவு ஒரு பெரிய சோதனை, நான் என்னுடைய சகோதரர்களுக்காக தானே இந்த உணவை கொடுத்தேன், அவர்கள் ஏன் இப்படி ஒரு மயக்க நிலையில இருக்கிறாங்க, அவர்களுக்கு என்ன நடந்ததுன்னே அவளுக்கு தெரியல, விஷம் பாஞ்சிருக்குது அப்படின்றது கூட அந்த ஒரு தெரியாத ஒரு நிலையில இருக்கிறா. இப்படியும் அந்த கடவுளை நினைச்சு அவ வழிபாடு
பண்ணும்போது அந்த பார்வதியாகப்பட்டவள் என்ன சொல்றா, நீ இந்த மாதிரி நீ கொண்டு வந்த உணவுல இந்த விஷம் இருக்கு, நீ இதுக்கு இந்த மாதிரியான இந்த தினத்துல ஆடி மாசத்துல அப்போதான் அந்த ஆடி மாதம் அந்த கருட பஞ்சமி தினம், இந்த தினத்துல நீ என்ன பண்ணு, ஒரு மண் எடுத்து ஒரு எனக்கு ஒரு படையல் மாதிரி வை, அதுல இருக்கக்கூடிய விஷம் எல்லாம் அதுல இறங்கிடும், இறங்கினதுக்கு அப்புறம் உன்னுடைய சகோதரர்கள் எல்லாருமே குணமாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த மாதிரி அவளும் அந்த பெண்ணாகப்பட்டவளும் அந்த வழிமுறை மரபை பண்ணி அந்த தெய்வ வழிபாடு பண்றா. அந்த அண்ணன் எல்லாருமே சகோதரர்கள் எல்லாருமே உயிர் தெழுந்து அதுல இருந்து விடுதலை பெறுறாங்க. இந்த மாதிரியா அப்போ அந்த இடத்துல இருந்துதான் இந்த கருட பஞ்சமி தினமாகப்பட்டது உதயமாயிருக்குது. அதாவது நாகருடைய அந்த விஷமாகப்பட்டது வெளியில அது அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுவதன் மூலமாக அந்த தோஷம் நிவர்த்தி ஆகுது, அந்த சர்ப்பத்தினுடைய தோஷம் நிவர்த்தி ஆகுது. இத மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரியான ஒரு தினத்துல அந்த தோஷம் நிவர்த்தி பெறுவதற்கு, சர்ப்பத்துடைய தோஷத்தை நிவர்த்தி பெறுவதற்கு நம்ம இந்த தெய்வ வழிபாடு பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இன்றைய தினம் நீங்க அம்மன் கோயிலுக்கு போயிட்டு புற்றுக்கு பால் விட்டு அதுல இருக்கக்கூடிய ஒரு தெய்வ வழிபாடு பண்ணிட்டு விளக்கு ஏத்தி ஆத்மார்த்தமான ஒரு பண்ணிட்டீங்கன்னாலே, பிரார்த்தனை பண்ணிட்டீங்கன்னாலே உங்களுக்கு எல்லாம் இறைவனுடைய அருளாசி கிடைக்க பெற்று எல்லா தோஷங்களும் நிவர்த்தி கிடைக்க பெற்று வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியோட வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு தருணம் கிடைக்க போகின்றது இந்த கருட பஞ்சமி தினத்தன்று. நன்றி, வணக்கம்.